திக்குவாய். நிறைய பேருக்கு வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து பயப்படுவாங்க. சார் திக்குவாய் பிரச்சனை இருக்கு, பேசும்போது தள்ளிப்போ அப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதனால வருது, இதுக்கு என்ன வைத்தியம், இதனால ஏதாவது பயப்படணுமா அப்படின்றது தான் இப்போ இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த மாதிரி நிறைய இஎன்டி வீடியோஸ் வந்து நான் போட்டுட்டே இருக்கேன். தெரிஞ்சுக்கணும்னா ஜேஆர் டீமை ஃபாலோ பண்ணுங்க. ஹாய், நான் உங்க டாக்டர் ஜானகிராம் பேசுறேன். ஸோ ஸ்டாமரிங் வந்து எதனால வருது? யூஸ்வலாக வந்து இது சைக்கலாஜிக்கலாக தான் இருக்கும். சில பேருக்கு ரேரா ஜெனட்டிக்காக கூட இருக்கலாம். ஸ்டாமரிங் வந்து ஒரு திடீர்னு ஒரு படம் பார்ப்பாங்க, அதில் பயந்துருவாங்க, அதுக்கப்புறம் வந்து திக்க ஆரம்பிச்சிருவாங்க. சில பேருக்கு வந்து ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்னால கூட ஸ்டாமரிங் பண்ணலாம். நம்ம அப்பா வந்து நம்மளை சரியாக பார்த்துக்கிறது இல்லை, இந்த மாதிரி சில மன உளைச்சல்னால ஸ்டாமரிங் வரலாம். ஜென்ரலாக வந்து இந்த மாதிரி குழந்தைங்களை வந்து அப்பா அம்மா கூட்டிகிட்டு வந்து, சார் நாக்கில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, நாக்கு ஒட்டி இருக்கு, இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. கண்டிப்பாக கிடையாது. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இஎன்டி டாக்டரை பார்க்கணும். அவர் வந்து குரல் நான் பகுதி எல்லாத்தையும் பார்ப்பாங்க. அப்படி பார்த்துட்டு ஃபஸ்ட்டு பேச்சு பயிற்சி கொடுக்கணும் இதுக்கு. இப்போ பேச்சு பயிற்சியிலேயே வந்து முக்கால்வாசி பேருக்கு வந்து ஸ்டாமரிங் வந்து சரியாக போயிடும். ஸ்டாமரிங் 2 வகையை சேர்ந்தது. ஒன்று வந்து மைனர் ஸ்டாமரிங், இன்னொன்று வந்து மேஜர் ஸ்டாமரிங். அதாவது சில பேருக்கு வந்து பேசவே முடியாது, சுத்தமாக வந்து ஆரம்பிச்சோர்லேருந்தே பயங்கரமாக திக்குவாங்க. சில பேருக்கு சில வார்த்தைகள் வந்து திக்கும். எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தார், தமிழ் மீடியமில் படிச்சுட்டு இருந்தார். அவருக்கு வந்து கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மை இருந்துச்சு. அதனால வந்து திக்கல் ஜாஸ்தி ஆகிட்டே இருந்துச்சு. பார்க்கும் போதெல்லாம் திக்குவாங்க, யாராவது க்ரௌடை பார்க்கும்போது திக்குவாங்க. ஆனால் அவருக்கே வந்து ப்ரொமோஷன் கிடச்சி பெரிய ரிச் பர்சன் ஆகிட்டாரு, ரொம்ப பணக்காரர் ஆகிட்டாரு. அப்படியே தானாக ஸ்டாமரிங் குறைஞ்சிச்சு. ஸோ இந்த மாதிரி இது வந்து ஒரு மெயினாக மனசு சம்மந்தப்பட்ட விஷயம். நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, பேச்சு பயிற்சியாளர்கள்ட்ட அனுப்புவோம். அவங்க வந்து மெதுவாக பேசுங்க, யோசிச்சு பேசுங்க, தெளிவாக பேசுங்க, யோசிச்சுட்டு ஃபஸ்ட்டு வேர்டை ஃபார்ம் பண்ணிட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாக வந்து பேச்சு பயிற்சி எல்லாமே வந்து நாங்கள் ராயல் பேர்ல் ஹாஸ்பிட்டலில் கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாமரிங்க்கு நல்ல தீர்வு கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருக்கா? இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து இருக்கலாம். அவங்கள்ட்ட இதை ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சின்னதாக ஒரு லைக் பட்டனை தட்டுங்க.